வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கும்பராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துல கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும், கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால நமக்கு என்ன பயன் அடைகிறது நம்ம சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே கும்பராசியோட அதிபதி சனி. இப்ப சனி பாத்தீங்கன்னா உங்க ராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதத்துல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்க்க. கிட்டத்தட்ட இத்தனை மாசமா ஒரு குழப்பத்துல இருந்த, ஒரு மனநிலையில் இல்லாம, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். விலகி போன சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்துல பிரச்சனைகள், அவமானங்கள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள், நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலமா இந்த மாதம் ஜூலை மாதம் இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறது. அது இல்லாம குடும்பஸ்தானத்துல மேன ராசியில ராகு பகவானும் குரு செவ்வாயும் சேர்க்க. அது இல்லாம கடகராசியில சுக்கிரனும் புதனும் சேர்க்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புல இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் ஒரு சிறப்பு. என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதிய குரு பாக்குறாரு. அது இல்லாம சுக்கிரனோட புதன் சேர்க்க பெறும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல்கள் கம்மியாகும். நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். குழப்பத்துல இருந்து விடுபடுவீங்க. நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அமையும். நிறைய பேர்த்துக்கு உடல் உபாதைகள்னால கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எலும்பு பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இது அவதிப்பட்டு இருப்பீங்க. நம்ம கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, நம்மளால ஹாஸ்பிட்டல்ல போகாம இருக்க முடியாது. ஒரு நிம்மதியா நம்மளால உட்கார்ந்து உறங்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவானும் செவ்வாயும் சேர்க்கை பெறும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் வரும். அம்மா வகையில, தந்தை வகையிலையும் தாய் வகையிலையும் இருந்த மனக்கசப்புகளும், அவங்களுக்கு இருந்த ஹாஸ்பிட்டல் சில விரயங்களும் இது எல்லாமே சரி செய்யும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகளும் தான் அதிகமா இருக்குமே தவிர அது நமக்கு சரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைமா தான் இந்த டைம் இருக்கு போதும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோட அதிபதி. இந்த சூரியனோட அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சூரியன் 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ப்படுது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை சூழ்ந்து எதிரிகள் இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. நீங்க இத்தனை நாளா யாரு நல்லவங்க சொல்லி நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகமா மாறி இருப்பாங்க, எதிரிகளா மாறி இருப்பாங்க. அவங்களை எல்லாமே விட்டு விலகி போறாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில என்னடா எப்ப பார்த்தாலும் சண்டை, உழைக்கிறோம் அதுக்கு அந்த ஊதியம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இது மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு, நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையில நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பா கைக்கூடி வரும். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டோம், வீட்டுல திருமண பேச்சு எடுத்தா சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், இது எல்லாமே இருந்தது. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையா
இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் மனைவில எப்ப பார்த்தாலும் சண்டை. நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது. நம்ம கையில பணம் இருந்தாதான் நம்ம நினைச்சதெல்லாம் வாங்க முடியும். வீட்டுல ஒரு அரிசி சாப்பாட்டுக்கு ஒரு அரிசி வேணும்னா கூட கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கு. இப்ப அந்த கடன் தொலைல எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது. கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஃபுல்லாவே கட்ட முடியாத கடன் தான் நீங்க வாங்கியிருப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் டெவலப் ஆயிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க அவங்க டெவலப் இருப்பாங்க. ஆனா நம்ம கடன் வாங்கிட்டு கடைசி வரைக்குமே கடன் கட்டிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை மாதத்துல அதுல இருந்து ஒரு சிறிய பகுதியாவது நீங்க கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தொழிலே கிடைக்காம இருந்திருக்கும். அதுக்கு காரணம் இருந்த கேது பகவான் இப்ப அந்த கேது பகவான குரு பாக்குறதுனால உங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும். தொழில்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் கொண்டு போய்விடும். அது இல்லாம 10 கூடியவன செவ்வாய் குருவோட சேர்க்க பெறும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். நிறைய பேர் வெளியூர் பயணங்களால நல்ல மாற்றங்களை வரலாம். வெளிநாட்டுல நிறைய பேர் சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போயிருப்பாங்க, அந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அவசரப்பட்டு இங்க வந்துட்டுமே, நமக்கு இங்க அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அங்க முன்னுரிமை தராங்களே, நமக்கு தரலையே அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்ப அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஹையர் பொசிஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தனால உங்களை வச்சு மத்தவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களை வச்சு ஒரு ஏணிப்படியா மத்தவங்க பயன்படுத்தி டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு அற்புத பலன்கள் தேடி வரும், வாய்ப்புகள் தேடி வரும். அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயத்துல வாகனங்கள் நம்ம வாங்கலாமா அப்படின்னா இந்த வாகனங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வாகனங்கள்ல வச்சு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சு இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி சுக்கிரனோட சாரத்துல இருக்கிறதுனால திடீர் செலவுகள் திடீர் விரயங்கள் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அது இல்லாம முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. விநாயகர் ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. எப்பனே இந்த வாகனம் ஓட்டும் பொழுது விநாயகரை நல்ல வழிபாடுகள் பண்ணிட்டு வாகனங்கள் எடுங்க, நல்ல முன்னேற்றங்கள் வரும். பட் என்னதான் நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்படி உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். அதனால முக்கியமா இந்த 7 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம உங்களோட ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்தாலுமே கூட இந்த 7 எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.